இந்த காலத்தில் சில பேருக்கு வீடு வாங்கணுங்கிறது உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம்ங்கிற அடிப்படை விஷயத்தை தாண்டி பக்கத்து வீட்டுக்காரன் வந்து 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கான், நான் வந்து 2 கோடி ரூபாய்க்காச்சும் வீடு வாங்குவேன் தம்பி, அவன் வந்து பாத்டப் வச்சிருக்கான், நான் வந்து ஜக்குசி வைப்பேன் தம்பி, அவன் வந்து இன்ஜினியர் அப்பார்ட்மெண்ட் பண்ணி வீடு கட்டிட்டு இருக்கான், நான் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் அப்பார்ட்மெண்ட் பண்ணி வீடு கட்டுவேன் தம்பின்னு சொல்லிட்டு லக்ஸரிஸாக மாறிடுச்சு. ஆனால் நம்மளை மாதிரி பல பேருக்கு, உங்களை மாதிரி என்ன மாதிரி நடுத்தர மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் முதல் தடவை வீடு வாங்க போகிறேன் தம்பி, ஒரு நல்ல வீடாக வாங்கி தா தம்பி, நல்லா ஸ்பேசிஸாக வாங்கி கொடு, எனக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி வச்சிருக்க வேண்டியதில்லை, ஃபங்க்ஷனலாக இருக்கிற மாதிரியான வீடாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்களே, அவங்களுக்கான வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா பட்ஜெட்டில் 2.8 சென்ட் லேண்ட் ஏரியா, 30 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நல்லா வசதியாக பிளான் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடுங்க. இந்த வீட்டோட பிளானிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங், நீங்கள் வந்து ஒரு இனோவா காரை நிறுத்தலாம் அந்த அளவுக்கு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 16க்கு 16ங்கிற அளவில் லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 8க்கு 16ங்கிற அளவில் மாடுலர் கிச்சன் கம் டைனிங் இருக்குங்க. ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். ஒரு 10க்கு 11ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிட்ஸ் பெட்ரூம், அதுக்கும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், அது போக வீட்டோட பேக் சைடில் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், வீட்டை சுற்றி நடந்த அளவுக்கு செட்பேக் ஸ்பேஸ்லாம் கொடுத்து வீடு கட்டியிருக்கிறாங்க. நல்ல லக்ஸரிஸ்லாம் எனக்கு தேவையில்லை தம்பி, ஃபங்க்ஷனலாக வேணும்னு கேட்குறீங்களா, அவங்களுக்கான வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க வீடு. பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோட கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன் இருக்கிற மாதிரியான ஸ்டென்சர் டிசைன் ஒர்க், அதுக்கான டெக்ஸ்சர் ஒர்க்கு, பேக்ரவுண்டில் ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க்கு, ரைட் சைடில் ஸ்ட்ரக்சர் எடுத்து ஒரு லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது போக பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸோட நிறைய கலர் காம்பினேஷனில் ஃப்ரண்ட் எலிவேஷனில் லைட் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் வந்து ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு மெட்டல் கேட் இருக்குங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்களா அதே லீஃப் டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல, இந்த கேட் ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டுக்குள்ளே வர வழியில் இருக்கக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கேட் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குற பார்க்கிங் ஸ்பேஸோட அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 18ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாங்க. தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்தலாம், அது போக 2 வீலர் நிறுத்திக்கலாம், அந்தளவுக்கு பார்க்கிங் ஏரியாவை ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நேச்சுரல் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான பார்க்கிங் டெயில்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான சராமிக் டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவோட வாலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் லைட்டு, இங்கே பார்த்தீங்களா 4 சைடு லைட் அடிக்கிற மாதிரியான லைட்லாம் கொடுத்துருக்குறாங்க. வித்தியாசமாக இருக்குது. எலிவேஷன்லாம் நம்ம இதை பார்த்துருப்போம், இங்கேயும் கொடுத்துருக்கிறது நல்லா தான் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய மெயின் டோருங்க. வீடு வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, மெயின் டோரை வந்து வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேனல் டைப்பில் இருக்குது, தேக்கு மரத்தில் இருக்குது. டோரில் இருக்கக்கூடிய டிசைன்லையும் பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன் கொடுத்துருக்குறாங்க, எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிவிங் ஏரியா. ஃப்ளோரிங்கு ஹை கிளாஸான வெட்டிஃபைட் டைல்ஸ்லே பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வால்க்கு ஃபுல்லாமே பெயிண்டிங் ஒர்க்கில் சின்ன டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 3 பேனல் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பூஜா கேபினெட் இருக்குங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது, ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் தான் இது ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம், வீட்டோட டைனிங் கம் கிச்சன் போகிற மாதிரிலாம் பிளான் இருக்குது. நம்ம முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமை காமிக்கிறேன். பெட்ரூமோட டோருக்கும் பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன் இருக்கிற மாதிரியான டோர் கொடுத்துருக்குறாங்க, நல்லாயிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிட்ஸ் பெட்ரூமுங்க. 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம். சின்ன பெட்ரூமாக இருந்தாலும் 2 ஜன்னல் இருக்குது, அதனால் நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து ஒரு பெரிய R60 லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 3 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா லைட்டான கலர் பெயிண்டிங் ஒர்க்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வாலுக்கு மட்டும் கான்ட்ராஸ்டான ஒரு பெயிண்டிங் ஒர்க்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் வந்து PVC டோருங்க. இங்கே நீங்கள் பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4க்கு 10ங்க. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்க் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு வந்து லிண்டன் ரோல் இருக்கும், கிளாஸான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் உள்ள மாதிரியான டெயில் சூஸ் பண்ணியிருக்காங்க. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட டைனிங் கம் கிச்சனை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வரீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் வந்து வீட்டோட டைனிங் கம் கிச்சன் இருக்குது. இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது, அதை வந்து நான் அடுத்து காமிக்கிறேன். டைனிங் கம் கிச்சனுக்குள்ளே என்ட்ராக இருக்கக்கூடிய அந்த வாலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கில் இந்த மாதிரியான உட்டன் டெக்ஸ்சர் ஒர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. சிம்பிளான வேலைப்பாடு தான், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்குது. மேலே ஒரு டாப் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இதை கிராஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 8க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டைனிங் அண்ட் கிச்சன் ஸ்பேஸுங்க. என்ட்ராகும்போது ஒரு டைனிங் ஸ்பேஸ் இருக்குது, அதை தாண்டி ஒரு கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் கம் கிச்சன்லையும் 2 ஜன்னல் இருக்குது வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு. வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல் ஷேப்பில் கிரனைட்டில் இருக்குது. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே நீங்கள் RO ஃபிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. கவுண்டர் டாப்புக்கு கீழே வர ஸ்பேஸ்லேயும் நம்ம லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரியான PVC மெட்டீரியல் இருக்கக்கூடிய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அது போக டால் யூனிட் கொடுத்துருக்காங்க, வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. R60 லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஆல்ரெடி கிச்சன் கம் டைனிங் நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு எக்ஸிட் டோர் இருக்குது. வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட் பேக் ஸ்பேஸ் போகிறதுக்கு. இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்ல வெளிச்சமாகவே இருக்கும். ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா
வீட்டோட ஜனமூலைக்கு ரீச் ஆயிடுவோம். வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னருங்க. இந்த இடத்துல வந்து போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் சின்ன ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. அடுத்து நான் வந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூமை காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். சின்ன பெட்ரூம்லேயே 2 ஜன்னல் கொடுத்துருந்தாங்க. பெரிய பெட்ரூம்லேயும் அதே மாதிரி தான் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு தான் பெட் சுவிச்சஸ் எல்லாம் இருக்குது. இப்படி தான் நம்ம படத்தை அப்படி பார்ப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து லாஃப்ட் கபோர்டு ஒர்க் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமும் ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் தான். 4க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. சாண்ட்வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்காங்க. டெய்ல் ஒர்க்கும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் மட்டும் இல்லைங்க, இது வந்து ஒரு 2-in-1 டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ் வழியாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் கண்டலன்ஸ் எல்லாம் போயிட்டு வரீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரக்கூடாது சாங்கியம் படி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வந்து நம்மளை விட மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் வழியாக வந்துக்கலாம். அதாவது இதை அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த செட்பேக் ஸ்பேஸ் வழியாக நீங்கள் வந்து அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமாக நம்ம கருதி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே போய்க்கலாம். வேணாட்டி நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமாக மாறிடுங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ். வீட்டோட டெரஸ் போகிறக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்குது. வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது போக யூபிஎஸ் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் வீட்டோட ரைட் சைடில் பூந்து வீட்டோட பேக் சைடில் வந்து வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ் வெளியாகவே வந்துடலாம். வீட்டை சுற்றியும் மெயின்டெனன்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லாவே செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸுங்க. ஸ்டெப்ஸுக்கெல்லாம் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அப்படியே நம்ம இந்த அவுட்டர் ஸ்டார் கேஸ் வழியாக நீங்கள் மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி காலம்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரியாக கட்டியிருக்கக்கூடிய வீடுகளை வாங்கும்போது ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாச்சும் ரெண்டல் பர்பஸ்க்காக வீடு கட்ட போகிறீங்க, மேலே ஒரு போர்ஷன் எடுக்க போகிறீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இல்லை மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்பேஸஸாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில். அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த போர்ஷனில் வராது. அதனால் இன்னும் நல்லா ஸ்பேஸிஸான ரூம்ஸாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து, அதாவது பிவிசி இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 50 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் காரமடைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் இடையில சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது வந்து ஆடம்பரமான வீடெல்லாம் கிடையாது. நடுத்தர மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஃபங்க்ஷனலாக பிளான் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய வீடு. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய அழகான வீடுகளை பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.